இலங்கையின் 9வது அதிபராக பதவியேற்றிருக்கிறார் அனுரகுமார திசநாயக்க. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிபருக்கான தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் மிக கடுமையான ஒரு போட்டி என்பது இருந்தது. இலங்கை தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 2ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று அதன் அடிப்படையில் 55.89% வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் இலங்கை அதிபராக பதவியேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இலங்கை அதிபர் தேர்தலில் 55.89% வாக்குகள் பெற்ற அனுரகுமார திசநாயக்க அதிபராக பதவியேற்றார். இலங்கையினுடைய 9வது அதிபர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு இலங்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இலங்கை உச்சநீதிமன்ற நீதிபதி ஜெயசூரிய அனுரகுமார திசநாயக்கவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இலங்கை அதிபராக பதவியேற்றிருக்கிறார் அனுரகுமார திசநாயக்க. இலங்கையினுடைய 9வது அதிபர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தலில் 55.89% வாக்குகளை பெற்றார் அனுரகுமார திசநாயக்க. இந்த நிலையில் இலங்கையின் 9வது அதிபராக அவர் பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு இலங்கையின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இலங்கை உச்சநீதிமன்ற நீதிபதி ஜெயசூர்யா அனுரகுமார திசநாயக்காவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் அதிபராக தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். இலங்கையின் 9வது அதிபர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்க 55.89% வாக்குகளை பெற்று வெற்றி வாகை சூடினார். இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 2வது வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்றது. மிக கடுமையான ஒரு போட்டி என்பது நிலவிய நிலையில் 55.89% வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்க வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் இலங்கையின் அதிபராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். இலங்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். கொழும்புவில் உள்ள அதிபர் செயலகத்தில் இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றிருக்கிறார். இலங்கை உச்சநீதிமன்ற நீதிபதி ஜெயந்த ஜெயசூரிய அனுரகுமார திசநாயக்கவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்ற நிலையில் தற்போது அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டு இலங்கை அதிபராக பதவியேற்றிருக்கிறார். நாட்டின் வளர்ச்சி ஊழல் இல்லாத ஆட்சி என்கின்ற கோரிக்கையை முன்னெடுத்து தேர்தலில் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் இலங்கை அதிபராக பதவியேற்றிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கையின் போது மிக கடுமையான ஒரு போட்டி என்பது நிலவி வந்த நிலையில் இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 2வது வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று அதன் அடிப்படையில் 55.89% வாக்குகளை பெற்று அனுரகுமார மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் தற்போது இலங்கையினுடைய 9வது அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு இலங்கை உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இலங்கை அதிபர் தேர்தலில் 55.89% வாக்குகளை பெற்ற அனுரகுமார திசநாயக்க அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். இலங்கையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வேன் என்று அதிபர் அனுரகுமார திசநாயக்க உறுதிமொழி எடுத்திருக்கிறார். இலங்கையின் 9வது அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றுக் கொண்டார். கொழும்புவில் உள்ள அதிபர் செயலகத்தில் இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு இலங்கை உச்சநீதிமன்ற நீதிபதி ஜெயந்த ஜெயசூரிய பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.